அப்புறம் திருப்பி குசு விட்டுறேன் அம்மா பார்க்குமா தாத்தா உனக்கு வந்தா நீ விட மாட்டியா? அதே மாதிரி நீ நிற்க முடியாதுதான். அதுக்காக என் பக்கத்தில் வந்தான் தூக்கு கறி விட்டு விடுறியா சோடா வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் பலாப்பழம் சாப்பிட்டான். மறுபடியும் வாங்கி சாப்பிட்டான். போடா பைசக்காரா. அப்படியா என்னைக்கிட்டே திட்டின்னு ஆண்டை கொஞ்சம் போறான்ற எதுக்கு சொல்ற அந்த வார்த்தை? போடா உட்காந்துக்கிறீங்க வேலைக்கு போலையா? இல்லப்பா. ஆயா என்ன பண்றாங்க? ஆடு வைக்கிறான். ஆயா என்ன பண்றாங்க? அவங்க ஆடு வைக்கிறாங்க. 2 பேரும் ஆடு ஓட்டு வந்துட்டீங்களா? ஆமா. நம்ம ஆடு அவங்க ஆடு, நம்ம ஆடு அவங்க ஆடு. ஒன்றும் தாத்தா வவுத்த கலைக்குனே இது என்னன்னே தெரியல. கலந்து கலைக்குன்னா என்ன சாப்பிட்டியா? வரும்போது நான் ஒரு 50 ரூபாய்க்கு பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டு போடா. பலாப்பழம் சாப்பிடக்கூடாதாப்பா. என்ன குசு கேட்குறீங்க? அதுவும் சொன்னல தாத்தா. அதுக்காக வவுத்த கலைக்குனே என் பக்கத்தில் வந்தா குசு கேட்கல. என்ன தாத்தா வந்தா விடாம என்ன பண்ண முடியும்? அப்புறம் திருப்பி குசு விட்டுறேன் அம்மா பார்க்குமா தாத்தா உனக்கு வந்தா நீ விட மாட்டியா? அதே மாதிரி நீ நிற்க முடியாதுதான். அதுக்காக என் பக்கத்தில் வந்தான் தூக்கு கறி விட்டு விடுறியா அது கூட தெரியாது. சரி இன்னும் விட்டா கேளு. அப்புறம் திரும்ப விட்டா பாரு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. வந்து காட்டு பாரு. ஆமா தாத்தா என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு சோடா வாங்கி சாப்பிட்டேன் தாத்தா. சோடா வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் பலாப்பழம் சாப்பிட்டான். வாங்கி சாப்பிட்டான். போடா பைசக்காரா. நீ நல்ல பைசக்காரா நீ. அதான் இல்ல தாத்தா வரும்போது சாப்பிட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. வராம இருக்குது என்ன தாத்தா பண்றது? என்ன பண்றதுன்னா ஏதாவது ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் தான் பார்க்கணும். அதான் என்ன வைத்தியம் சொல்லலாம்? அப்படி கேளு. இது வெந்தயம் இல்லை, வெந்தயத்தை வாங்கி அப்படி கொஞ்சம் முழுகிட்டா அது வராது. கசக்குமே முழுங்கிடு தண்ணி கூட முழுங்கணுமா? ஆமா. நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், மறந்து வைத்தாலையும் நிக்கும். நான் ஆடு எந்த சைடு ஓட்டு போறேன்? இந்த பக்கம் தான் விளையாட்டு பக்கம் ஓட்டி போறேன், காட்டு பக்கம் ஓட்டி போறேன், எங்க போனாலும் ஓட்டி போவேன். நீ ஏன் வரியா? சரி வா போலாம் வா. அப்புறமா போறேன் அப்புறமா போறேன்னு தான் விடுறேன். போயதான் நான் வந்துட்டு அது விடு. ஒரு சைடு போட்டோம். ஆமா நம்ம ஆடு வேணா ஓட்டு போலாமா? நீ வேணா ஓட்டி போனாக்கா நீ ஏன் போற யாரையும் வாட போற? நீ ஓட்டும் போது திட்டு வேண்டாங்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நீ அசிங்கப்படுத்தப்படாது. மக்கள் பின்னாடி பண்ணுறது கட்டி ஆட்டை ஓட்டு போட்டுக்கிறியா? போடா. ஆடு ஓட்டணும் மாடு ஓட்டணும். பாடா திரும்பி பேசி இருக்கும்போது என்னடா தந்தை நீ என்ன நினைக்கிறீங்க? என்ன தாத்தா திருப்பி கீழே வந்துக்கிறியா ஊருக்கு? ஆமா. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? அப்படியா என்னைக்கிட்டே திட்டின்னு ஆட்டை கொஞ்சம் போறான்ற எதுக்கு சொல்ற அந்த வார்த்தை? போடா பிரச்சனை இல்ல. என்னடா மாறி மாட்டி மறுகாலம் இம்மாடி புது விட்டுங்கிற கல்லை அத்து போட்டு திரும்பி மறுகால கேட்டீங்கன்னா என்ன காரணம்? சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. போட அட்டு விட்டேன் நான் போது நினைச்சா வச்சுக்கிறேன். உங்க வேலையா ரவுடி 12 பாடு கொண்டு விடுவேன் நான். உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? என்ன தாத்தா இப்படி மாட்டுறா? என்ன 15 பேர் கொலை பண்ணீங்க அப்படின்றா? ஆமா
ஏந்து போடா நீ எடுத்து விட்டு குப்பிட்டு போடணும் ஏங்க தாத்தா ஏங்க இதுதான் லாஸ்ட் ஒன்று ஏங்க ஏறி போ லாஸ்டா ஆமாம் போயிரு அது உனக்கு ரொம்ப நல்லது. ஏந்து ஓடி முடியாது இல்லை இங்கே இல்லை நீ அவுட் பாஸ் யார் நான் அவுட் பாஸா? ஆமா. ஆ ஆமாண்டா ஏந்துடா ஏந்துடா